பிரைஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். இந்த ஜீசஸ் ஐ டு கால் யூடியூப் வழியாக பார்க்கிற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். பார்க்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கத்தரை ஆஸ்வதிப்பாராக. ஏன்னா இந்த வார்த்தை பார்க்கறது கூட நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம்தான். ஏன்னா இந்த வார்த்தை பார்க்க முடியாமல், இந்த வார்த்தை குறித்து தெரியாத எத்தனையோ தேசங்கள், நாடுகள் என்ன பண்ணது இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த மனுஷனையும் அவர் என்ன பண்ணுவாராம், பிரகாசிக்க வைக்க வல்லவராக இருக்கிறாராம். அதை குறித்து தான் இந்த நாளையிலே பார்க்க போகிறோம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? ஆமாம், கோபக்காரங்க இருக்காங்க, ரொம்ப வட்டி வாங்குறவங்க இருக்காங்க, திருடர்கள் இருக்கிறாங்க, நல்லவர்கள் இருக்கிறாங்க, நீதிமான்கள் இருக்கிறாங்க, மனதளவில் கூட எப்படி சொல்கிறது, துரோகம் பண்ணாதவர்கள் இருக்கிறாங்க, கனவுல கூட ஒருத்தருக்கு கெட்டதல் செஞ்சிடக்கூடாது என்பதை நினைக்கிறவர்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறாங்க. அது ஒரே மார்க்கத்தில் உள்ளவர்கள் அல்ல, அநேக மார்க்கத்திலே நான் பார்த்துருக்கிறேன். சில பேரை பார்த்துருக்கேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க. ஆனால் அந்த நல்லவர்கள் எல்லாம் அவர் நினைக்கவில்லை, மாறாக ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களை தான் அவர் பார்க்க வந்தாராம் இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒளி எதுக்கு? அங்கே இருள் இருக்கிறதுனால ஒளி என்ன பண்ணுது, தேவையாக இருக்கிறது. அந்த ஒளி யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள் வருவாரானால் அந்த மனுஷன் எப்படி இருக்கிறானா, மெய்யான ஒளியாக மாறி போவான். அந்த ஒளி பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி அவனுக்குள்ளே வரும் பொழுது அவன் அநேக ஜனங்களுக்கு ஒளி கொடுக்கிறவனாக மாறி போகிறான். இது நிறைய இதுக்கு சாட்சி கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்குது. ஒரு ஆட்டோ ஓட்டுற அம்மா கூட சொன்னாங்க, நான் ரொம்ப பொல்லாதவளாக இருப்பேன், ரொம்ப எல்லாரையும் எடுத்து தான் அடிச்சிருவேன், நான் ரவுடி பொம்பளை, நான் அப்படியேப்பட்டவ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் என்ன பண்ணுறேன், இப்போது உழைச்சி சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுறேன் அப்படி சொல்லி வயதானவங்க தான் அப்போ இருந்தாங்களாம். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்போது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது போல் நம்ம வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். முன்ன போலவே நான் இருப்பேன், அது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. படிக்க போகிறோம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இப்படி தான் உண்டாக்கினவரை அநேக பேர் அறியாமல் என்ன பண்ணுறாங்க இருக்கிறார்கள். உலகம் எப்படி உண்டாச்சின்னு கூட அவங்களுக்கு சரியாக விவரம் தெரியல, ஏன்னா படித்தாதானே தெரியும். இதில் இயற்கைக்கு மேலே சயின்டிஸ்ட் எல்லாம் எந்த புக்குமே படிக்க தேவையில்லை. சயின்டிஸ்ட்லாம் எந்த புக்கும் இதை படித்தாலே போகிறோம். அப்போது அவர் உலகத்தில் இருந்தால், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் குழந்தையாக பிறப்பாரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம். ஆனால் அந்த சந்தேகப்படக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை இப்படி பிறக்கும், ஒரு குழந்தை கண்ணின் வயிற்றில் பிறக்கும், அந்த குழந்தை இந்த தேசத்தில் பிறக்கும், அந்த குழந்தை இதை தான் சாப்பிடும், அந்த குழந்தை இப்படி ஊழியம் செய்யும், அந்த குழந்தை வளர்ந்து அநேக ஜனங்களுக்கு தன் ஜீவனே கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே அநேக தீர்க்கதரிசினாலே ஆதியாகம்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் குறித்து இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மத்தியில் பார்க்கும் பொழுது அவர் என்னென்னலாம் தீர்க்கதரிசி சொல்லப்பட்டதோ அதெல்லாம் மத்திய, மார்க், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணோம் கொண்டே இருக்கோம். இதுக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி வேணும்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போது நீங்கள் சந்தேகப்படுகிறவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும், வேதத்தை வாங்கி படிக்கணும். யாரையும் மாற்ற முடியாதுங்க. நான்லாம் பயங்கரமான சாமி கும்பிட்றவ. ஆமாம், வாரத்தில் 3 நாள் தலை குளிச்சுட்டு செவ்வாய் வெள்ளி சனி பயங்கரமாக காலைல பாஸ்டிங் போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன். அப்படிலாம் எங்கள் குடும்பத்தில் யாருமே அப்படி ஒரு பக்தி கிடையாது. நான் தான் பக்தி. பாம்பு சுற்றி வருவேன், சுற்றி வருவேன். எதனா கடிச்சிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும், ஆனாலும் சுற்றி வருவேன். நிறைய
பயங்கரமாக சாமி கும்பிடுவேன். ஆமாம், அப்படி சாமி படம் பார்ப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, என் வியாதியில் என் சரீரத்தில் ஒரு பலன் இல்லை, என் மனதளவில் ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்லை. இன்றைக்கி எத்தனையோ பேர் குத்துறாங்க, பின்னாடி குத்துறாங்க, முன்னாடி குத்துறாங்க, மூஞ்சில் குத்துறாங்க, வார்த்தையினால் குத்துறாங்க, துக்கப்படுத்துகிறாங்க, ஒன்றுமில்லாமல் ஆக்கிடலான்னு பார்க்குறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் எவ்வளோ பிரிவினை பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஒன்று ரெண்டுனா பரவாயில்ல, அவ்வளோ போராட்டங்கள். ஆனால் மனிதன் கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் இன்னொன்று பார்ப்பான், அவங்க குறை சொல்கிறாங்களா, அவங்க கவலைப்படுறாங்களான்னு கூட தெரியாமல் அது இன்னொருத்தர்கிட்ட சொல்லி என்ன பண்ணிவிடுவான், இன்னும் இருக்கிற புண்ணை பெருசாகிட்டு போயிடுவான். ஆனால் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அவர் வார்த்தையினாலே உங்களை சமாதானம் பண்ணுவார். உங்களுக்கு கனவுல எதையோ ஒன்று உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியான ஒரு அத்தாரிட்டி, ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். அது மாத்திரமில்லை, உங்களுக்கு ஒரு ஒரு யாருமே கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானத்தை அவர் உங்களுக்குள்ளே வைப்பார். அப்போது நான் கூட ஒரு டைம் படிக்கும்போது இந்த யோவானில் தான் படிக்கும்பொழுது என்ன தெரியுமா, ஒரு நாளும் ஒரு காலம் இந்த உலகம் உனக்கு என்ன பண்ணாது, சமாதானத்தை கொடுக்க நானே உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லி, அப்படி ஒரு கடவுளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்து கொண்டிருக்கோம். பாருங்கள், அப்போது அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அத்தாரிட்டி இவ்வளோ இருக்குது பார்க்குறாங்க, ஆனால் ஏற்றுக்கொள்ளலை. இப்படி தான் உலகமே என்ன பண்ணுது, இருந்து கொண்டே இருக்குது. பிரியமானவர்களே கவனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களாக தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தாராம். பார்த்துக்கோங்க, வந்தவர்கள் என்ன கொடுப்பாரு, பிள்ளைகளாகும்படி ஒரு 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 ப்ராசஸை கொடுத்து அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்குறாராம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களை தேவனுடைய தேவனுக்கு பிள்ளைகளாகுங்க. மனுஷனுங்க அப்பா அம்மா ஒரு பிள்ளைக்கு ஒரு சொத்து ஒரு மாதிரி, ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி, ஒரு பிள்ளை கொஞ்சது, ஒரு பிள்ளை அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்குறாராம். என்ன அதிகாரம், பொல்லாத பிசாசை இவனை விட்டு போ அப்படின்னா அது என்ன பண்ணும், போகும். பொல்லாத வியாதியே இவரை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னால் அது போகும். அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்துருக்கார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யார், பிள்ளைகளாகப்பட்டவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள். எப்படியா இருக்கிறா, பிதாவினால் மன்னித்துக்கொள்ளுங்க, புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்களாம். யார் ஏற்றுக்கொண்டவர், அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம், அது பிதாவுக்கு ஒப்பரவா ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்று மகிமையாக இருக்கிறதா. அந்த வார்த்தை எப்படி இருக்குதா, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அநேக குத்துக்களும் அநேக வேதனைகளும் அநேக சமாதான கேடுகளும் அநேக பாடுகளையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா தப்பித்து வருகிறவர்களாக இருப்போம். ஆழத்தில் தண்ணிக்குள்ளே போனாலும் தப்பித்து மேலே வருகிற ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமை கண்டோ, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்று மகிமையாகவே இருந்தது. அவர் நமக்குள்ளே இருப்பார், ஆனால் நாம் தேய்ச்சப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமீன். பாருங்கள், யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர். நல்லா கேட்டுங்க, யோவான் அவரை குறித்து ஒரு சீஷன் சொல்லுகிறான். சீஷன்னா யோவான் அவரை குறித்து, இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர். ஆகையால் ஏன்னா உலகம் அவர் மூலியமாக தான் உண்டாயிடுச்சு. உலகம் உண்டாகும்போது அவர் என்ன பண்ணார், எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். பார்க்குறாங்க, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இயேசு குறித்து தான் சொல்லவே வந்தான் அந்த யோவான் சீஷன். அப்போது என்ன பண்ணுற, சத்தமிட்டு என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று.
நியாயப்பிரமாணம் செய்த பாவத்துக்கு பலி செலுத்த, அவ்வளோதான். ஆனால் கிருபையை சத்தியம் இயேசு கிறிஸ்துவ மூலமாக வந்ததுன்னா, கிருபை பாவிகளை மன்னித்தது, சத்தியம் மீண்டும் தப்பு செய்யாதே என்பது. ஆமென். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இப்போது ஒருவரும் பார்க்கக்கூடாத ஒரு கடவுளை பிதாவினால் நமக்கு அளிக்கப்பட்டது. 2026 வருஷம் முன்னாடி பிறந்த இயேசு அநேக ஜனங்கள் பார்க்க அவர் உலாவி நடந்தார், போனார், வந்தார். இன்றைக்கு இயேசுவை நான் பார்த்தேன்னு சொல்கிறவங்கள விகப்பமாக பார்க்குறாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நானும் பார்த்துருக்கிறேன், பரலோகத்தில் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, அவர் வரப்போகிறார். கடைசி காலத்தை குறித்து ஏகப்பட்டது என்னிடத்தில் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது மெயினாக காரணம். ஏன்னா அதுக்கான அறிவில்லாதவர்கள் ஏகப்பட்டவர். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தின பிதாவுக்கு நாம் என்னவா இருக்கிறோம்? நமக்காக ஒரு பலியாக ஒரு இயேசுவை கொடுத்தாரே, அவருக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பெற்றது சாட்சி சொல்லுகிறோமா? நம்ம மாறி இருக்கிறோமா? நம்ம என்னவா இருக்கிறோம்? நம்ம யாராக இருக்கிறோம்? நம்ம யாரோட அவர்களாக இருக்கிறோம்? எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி மெய்யான ஒளி. அவர் வந்த பிறகு நம்ம ஒளி இருக்கிறதா? மற்ற ஒளி அணைக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவம் தெரியாதவர்கள் இங்கே சுவிசேஷம் சொல்லாத என்றார்கள். ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள் சுவிசேஷத்தை தடை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போது அந்த மெய்யான ஒளி என்ன பண்ணுது? எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி வந்த பிறகும் அவன் சொல்லுகிறதை, அந்த ஒளியை பெற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க? தடை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை கொலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். வார்த்தையினாலே, பார்வையினாலே, பேச்சினாலே, அதிகாரத்தினாலே. பிரியமானவர்களே, பெற்ற நன்மையை சொல்லுங்கள். சுவிசேஷ அழைப்பிற்கான் யார் தடைப்பனால் போங்கள், சொல்லுங்கள். பிசாசு யார் மூலியமானாலும் வரலாம், உங்கள் ஊழியத்தை கெடுக்க வரலாம். கவனம். இயேசு எதற்காக வந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவன் எந்த ஒளி அல்ல, உலகத்தில் வந்த எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. இப்போ மனுஷனுக்குள்ள ஒளி வந்த பின்பு இருள் வரவே கூடாது. இது சாதாரண ஒளி இல்லைங்க. உலகத்துக்கு ஒளி, குடும்பத்துக்கு ஒளி, ஒரு மனிதனுக்குள் வருகிற ஒளி. இன்னும் நான் மிருகமாக தான் இருப்பேன், அடங்காதபடி தான் இருப்பேன், நான் கலகம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், நான் மற்றவர்களை ஏமாற்றி கொண்டே தான் இருப்பேன். இப்போ வேஸ்ட்டு. கிறிஸ்துக்கு முன்பின் என்று பிரிக்கப்பட்ட வாழ்க்கை போல், கிறிஸ்துக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், கிறிஸ்துக்கு அப்புறம் நான் இப்படி இருந்தேன், சாட்சி சொல்லணும். நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, நாம் எப்படியா இருக்கிறோம்? யாரும் பார்க்கக்கூடாத அவர் ஒளியில் இருந்தாரே, வாசம் பண்ணியிருந்தாரே, அவரை அநேக ஜனங்கள் பார்க்கும்படியே கொடுத்தாரே, நம்ம யாராக இருக்கிறோம்? சிந்தித்து செயல்படுங்கள். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி அப்படி இருந்தேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் இப்படி இருந்தேன். ஒரு சாட்சி இருக்கிறதா? அநேக பேருக்கு சொல்லுங்கள். அது நிமித்தம் அவர்களுக்கு நீங்கள் ஒளியை கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஐ மீன், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐ மீன், அல்லேலூயா.